வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் வைத்தியம் ஆயிட்டோம் ரெண்டு பேரும். ஏவருக்கும் விஷு ஆசம்சங்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கல்லே முடியுது பாத்தீங்களா. கேரளால இருக்கறனால நாங்க வந்து விஷு செலிப்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த புது நாள் மாதிரி கடவுளை படைப்போம். என்னடி சொல்ற? கடவுளுக்கு படைக்கும். கடவுளே படைப்பீங்களா நீங்க? கடவுளுக்கு படைக்கும். காலையில ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் எடுத்து படைக்கணும். 4 மணிக்கா? எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டமாச்சே. அந்த படைக்கும் போது அது கூடவே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், அப்புறம் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு பூ இருக்கு, கனிக்கொன்ன. அந்த பூ எல்லா காசு கோல்டு எல்லாமே வச்சு நாளைக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்புறம் ஏதோ ஒரு ட்ரெடிஷன் கை நீட்டம், பெரிய வயசுக்கு பெரியவங்க வயசுக்கு சின்னவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு எல்லாரும் எனக்கு கொடுக்க போறீங்க காசு. இவன் தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். இவன் தான் மூத்த பீஸ். பெரிய அமௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். சோ அது கொடுக்கணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ண போறோம்னா போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர போறோம். எந்த கலர்ஃபுல்லா இருந்தாலும் அதற்கு வாங்கணும். சோ விஷுனாலே வந்து பழம் தான் மெயினா கேட்டகரி. பழங்க எல்லாமே வந்து வைப்பாங்க, கட்டில அப்படியே வைப்பாங்க. பட்டு எடு, கொஞ்சம் கல்லுமா இருக்குது, பார்த்து வாங்கணும். நல்லா இல்லையா? கொலை இருந்து அடிபட்டு இருக்குன்னு தேங்கன்னா மரத்துல இருந்து விழுந்து மோந்து பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். எல்லாம் இருக்கு. எத்தனை பழம் வேணும்? 2 சாப்பிட்றது 2 வாங்குங்க. அழகா இருக்கிறது வாங்குங்க கொஞ்சம். ஓகேவா? அது ஓகே. இது போதும்ல? அது போதும். நல்லா இருக்கு. இது கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்கு, விட்டா 4 நாள்ல மஞ்சள் கலரா மாறிடும். அதை எடுத்துக்கோ. ஓகே. என்னன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது சாமி வச்சு அது கும்பிடுவீங்களா இல்ல ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் தானா? இல்ல என்ன வச்சு கும்பிடுவேன், நடுவுல நான் நிக்கணும். ஓ, மாட்டு பொங்கலா? ஊர் மாட்டு பொங்கலா? எப்படிதாங்க இப்படி அசிங்கப்படுறீங்க? ஆரஞ்சு கலரா இருக்காரு. அப்படியே எஸ்கேப் வர பாத்தியா? மாட்டு பொங்கல் அது பாரு, கணக்குல கரெக்டா இருக்கு பாரு. நல்லா கரெக்ட். அவர்ல கரெக்டா போடுவாரு. இப்படிதான் பாருங்கம்மா. வாவ். இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கணும்னு நம்ம வந்து வேண்டுதோம். அதான் விஷயத்தனி காமிச்சா எல்லாரும் கண்ணு முடிதான் கூட்டு வரீங்க. இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லவ்லாப்போட கம்ஃபி பெட் ரயில் தான். இது அசெம்பிள் பண்றது ரொம்ப சிம்பிள், யாரு வேணா இதை அழகா பண்ணலாம். இது 100% நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ல பண்ணிருக்கிறதுனால நம்ம பேபிக்கு இதை நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியுது இது பிரீத்தபிள் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. சோ பேபியோட ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க வெளியில இருந்தே கவனிக்கலாம். ஆல்மோஸ்ட் 6 ஃபீட்ல இருக்க எல்லா பெட் சைஸ்க்கும் இது ரொம்ப கரெக்டா ஃபிட் ஆகும். சோ பேபியோட சேஃப்டிக்காக நீங்க பெட்டோட 3 சைட்லயே இதை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பேபிக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். சோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி பெட்டோட சைஸை கரெக்டா அளந்து பார்த்து வாங்குங்க. சோ அப்பதான் உங்களுக்கு இது கரெக்டா செட் ஆகும். அது மட்டும் இல்ல, குழந்தைகளை அட்ராக்ட் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இது வருது. சைடுல ஒரு சின்ன பாஸ்கெட்டும் கொடுத்திருக்காங்க. சைடுல இருக்கிற 2 சுவிட்ச் வச்சு நீங்க அந்த பெட் ரயிலோட ஹைட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நாங்க எங்க டிராவல் பண்ணும்போது இதை கையிலேயே வச்சுக்கோ, ஏன்னா ஈஸியா அசெம்பிள் பண்ணலாம்ல. ஏன்னா அரணுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம பெட்ல எல்லாம் விளையாட வச்சு அதெல்லாம் தூங்க வைக்கும் போதெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னா இது வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. இது பாருங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பழமும் ரைனா வச்சிருக்கு, பழம் அங்கே இருக்கு. அப்புறம் இதுதான் வந்து என்னது இதுதான் வந்து கனிக்கொன்ன பூவு. அப்புறம் வந்து தேங்காய் வைப்பாங்க, வெல்லம் மதுரத்துன்னு, கோல்டு வைப்பாங்க, காசு வைப்பாங்க, வெத்தலை நடக்க. இதில் என்ன பண்ணுவீங்க? பாக்கு. ஆமாம், கள்ளிப்பாக்கு அது. அப்புறம் இது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நம்ம வெள்ளரி இதான ஸ்பெஷல். அது எதனால தெரில. வெள்ளரிக்காய் எனக்கு கிடைக்கும், அது மஸ்ட்டு. அப்புறம் கிருஷ்ணர், அவருக்கு தான் படிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி படைச்சி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கை நீட்டம் கொடுக்கணும். கை நீட்டம் மெயின் பார்த்தது தான். அதுதான். அது வந்து ஸ்டார்ட் வித் அம்மா. பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு தரணும் காசு. தட்ஸ் த மெயின் பாயிண்ட். நானும் பார்த்தேன், தீபாவளி தாங்க இவங்க இப்படி கொண்டாடினு இருக்காங்க.
ஃபுல் பட்டாசு வெடிக்கிறாங்க. நம்ம எப்படி தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போமோ அந்த மாதிரி. இந்த ஏர்லி மார்னிங் தீபாவளிக்கு வெடிக்குமா தெரியல, இங்கே ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கேட்குதே பாருங்க, 4 மணிக்கெலாம் டமால் டிமில் வச்சுன்னு இருக்காங்க. அரை நினைச்சுன்னே இருந்தான் ஃபுல்லாக பயங்கரமாக. ஓகே, ஃபஸ்ட்டு கை நீத்தவும் அடிக்க வேண்டி அவரை எனக்கு வரும். ₹1 கொடுத்தா கூட அது கை அப்படியா? சேஞ்ச் தான் கொடுக்கணும். ₹1 பார்த்தியா சென்டிமெண்ட்டை போட்டு தாக்குறா. அதான் தாய் பாசத்தை மிஞ்சுறானே. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். எல்லாம் காசு வேண்டி காலில் வராங்க. மாமியார் காலில் உழுமா நல்லதா யோசிக்காத. நேகா நீ நானும் பார்ட்னர் இன்னைக்கு. வெள்ளிய கலெக்ஷன்ஸ் நேகாக்கு தான் இன்னைக்கு. என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு அண்ணன் ஸ்தானத்துல அப்பா ஸ்தானத்துல பண்ணக்கூடாது. அவ்வளவு வயசுல கிடையாது. ഞാൻ എനിക്കിതാ இல்ல பிரதீப் முதல்ல 4 கொடுப்பாங்க. 4 இன்னைக்கு வந்து அதிக பரிசு ₹1. காலில் மரியாதைய காலில் காலில் விழுந்து. ஓ நல்லா பார்த்தீங்களா ட்ரிக்க திறந்து விட்டுருக்கோமே. சூரிய வம்சம் தேவயானி காலில் தெரியாம மனோஜ் காசுங்க இவன் என் காலில் விழுந்தேன். நீ காலில் விழுதான் அவனுக்கு காசே விழா அது கொடுத்துதான் காலில் விழும். குடு நீ அதே ₹1. நீ வேணா ₹1 போட்ட. வெரி குட். கொஞ்சமா செலவு பண்ணி மீதி பேங்க்ல போட. ஏய் பார்த்து செலவு பண்றா, பெரிய அமௌண்ட். இனி மனோஜ் கொடுக்கு. வெரி குட். பட்டுன்னு வந்துட்டா பத்தியா? அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு. திருப்பாச்சி விஜய் அப்புறம் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க பாரு. வாங்க பாரு. இது என்னடா இது? ஒரே ஃபேமிலிக்குள்ள இவங்களே காசு பரிமாட்டிக்கிறாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ஒரு கர்ப்பிணி பொண்ணை கீழே குனிய வச்சு நான் சொல்லவே இல்லை, நீங்களே குனிஞ்சிட்டீங்க. தங்கம் மரியாதைலாம் தன்னால வரணும் தங்கம். கேட்டு வரணும். இதெல்லாம் விட அரணைக்கு இங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த குட்டி பையனுக்கு தான் நாம எல்லாரும் கொடுக்கணும். பைசா பைசா பைசா. மலையாளத்துல புது வருஷம் பிறக்குது பண்ணைக்கு. அதான் எங்களுக்கும் தமிழ் வருஷம் பிறக்குது. தமிழ் வருஷத்துக்கு நாங்க இப்படி எல்லாம் பண்ணுவோமான்னு ஏதாவது கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம். கடவுளுக்கு படைச்சிட்டு நாமளே சாப்பிடுற மாதிரி புதுசா எல்லாத்தையும் இது பண்ணன. இன்னைக்கு காலையில நெல்லு விதை வீசும், கூட வெடிக்கும். புது வருஷத்துக்கு விதை வீசி பயிர் நடுவாங்க. இந்த பூ இல்ல இல்ல இந்த பூ மஞ்சள் அந்த வெள்ளரி எல்லா ஃப்ரூட்ஸ் இந்த சீசன் மட்டும்தான் இருக்கும். இந்த வேரோட பூவு கொன்ன பூவு இந்த சீசன் தான் பூக்குமா? அதனால பனியில தாழம்பூ மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும் போல இருக்கு. அதுவும் இந்த விஷு அன்னைக்கு தான் இது பூக்கும். அப்புறம் அந்த பனி வெள்ளரி, கனி வெள்ளரி. ஆமாண்டி, எங்க ஊர்லயும் இந்த பூசணிக்காய், இந்த பூசணிக்காய் இருக்கு, மஞ்சள் பூசணிக்காய் பொங்கல் டைம்ல தான் பூக்கும். சரி வரும் பொங்கல் டைம்ல தான் ரொம்ப ஃபேமஸ். இது பயங்கரமா ரேட் சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பூசணிக்காவே நிறைய ரேட் சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய்னு வாங்கல்ல. ஸோ பொங்கலுக்கு மெயின் ஃபெஸ்டிவலுக்கு இந்த கலவாசோறுன்னுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அன்னைக்கு ஒரு சாம்பார் வைப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த சாம்பார். நம்ம ஒரு சாம்பார்ல ஒரு வெஜிடபிள் தானே போடுவோம். ஸோ பொங்கலுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது நல்லா இருக்கும்ல. அது அந்த மாதிரி இங்க விஷுவோட நெக்ஸ்ட் கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து மரண கட்டம்.
நாங்க அரண் இருக்கனால பேபி ஆன் போர்ட்னால நாங்க வந்து கொஞ்சம் டீசென்டான பட்டாசு எதுவுமே பெருசா ராக்கெட் அந்த மாதிரி தான் ஓடுவோம் டீசென்ட்டான പൂക്കുറ്റി മത്താപ്പ് കമ്പിത്തിരി വിഷ്ണു ചക്രം ഇതൊക്കെയാണ് വിടാൻ പോകുന്നത് ஓகே അതുകൊണ്ട് ഇപ്പതാ കുട്ടിപ്പയ്യൻ അങ്ങ് വെച്ചിരുന്നோம் அங்க பாருங்க இருக்கு கம்பித்திரி பிடிச்சு நிக்கணும் அவன் இப்ப வந்து நாங்க வந்து இத வச்சு ஆரண அசத்த போறோம் அதெல்லாம் பயந்து அழ போறான் உள்ள ஓட போறோம் பெருமை சரி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணு போ என்ன தாங்க பத்த வைத்தாங்க திமிரு அவனுக்கு தங்கம் டம்மி பட்டாசா போயிட போகுது தங்கம் அதான் வாவ் டம்மியாச்சு நாட்டு 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 வெடிச்சாதான் தெரியும் நீ என் தலைவனுக்கு நீ வெடிக்கிடு வெடி தலை பொசிக்கிட்டு போகுது நீ கையிலே விட மனோஜ நான் உள்நாக்கில் வைப்பேன்டா வாவ் பைத்தியம் இவெல்லாம் சின்ன புலத்தனமா இந்த மாதிரி குட்டி பட்டாசு வெடிதான் தாங்க நீலாம் ஆக்கி இங்க பாரு சங்கு சக்கரத்தை நான் கையிலேயே வச்சு அடிக்கிறேன் நான் பின்னாடி முட்டை வரும் அதோக்கு அது ஒரு பட்டு முட்டை எக்கு அதான் இல்ல அத முட்டை வருது ஐயோ ஐயோ வந்துட்டா അതെന്താ ഫ്ലാഷ് ഫ്ലാഷ് അയ്യോ എന്റെ കണ്ടേ വലിക്കണ് കണ്ണ് വേദനിക്കണൂല അത് എന്താ ഒരു ഫ്ലാഷാണ് അപ്പൊ நான்லாம் வாயிலேயே கடிச்சு விடுவேன் அதுதான் வாவ் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் மென்டல் மென்டல் செல்ல மென்டல் அது ஓடிக்கோ பயத்துல கை நவர்தான் தம்பி அது எப்படி வரும்னே உனக்கு தெரியாது அவ்வளவுதான் முடிச்சாது நல்லா இருக்கு அதுவும் பண்ண இருக்கு ஹாப்பியா நாங்க வந்து பட்டாசு வெடிச்சு முடிச்சிருக்கோம் ஒரு பாட்டு பாடுறோமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சாலலா இது வேற எரிய மாட்டேங்குது சோதிக்கிறானே அதான் எந்த மட்டும் எரியல என்னது அங்க இருந்து எரியுது எங்க சேனல தமிழ் வருட பிறப்பும் நல்லா கொண்டாடி இருப்பீங்க நாங்க நம்புறோம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க